இயேசுவில் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் விசுவாசத்தில் வளர என்ற யூடியூப் சேனலுக்கு இனிதே வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 29ஆம் தேதி திருச்சபையின் 2 தூண்கள் என்று கருதப்படுகிற புனித பேதுரு மற்றும் புனித பவுல் இவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாளின் சிந்தனையை நாம் 5 தலைப்புகள் கீழாக பார்ப்போம். முதலாவது, இவருடைய அழைப்பு. இயேசுநாதர் பேதுருவையும் பவுலையும் அழைத்தார். புனித பேதுருடைய அழைப்பை நாம் வாசிக்கிற போது மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான இவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி பேதுருவை இயேசு அழைக்கிறார். புனித பவுலுடைய அழைப்பை பற்றி நாம் திருத்தூதர் பணிகள் நூலில் வாசிக்கிறோம். 3 இடங்களில் நாம் வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் மற்றும் 26வது வசனத்தில் தூய பவுலுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். மிக சிறப்பாக 9ஆம் அதிகாரத்தில் பவுல் இயேசுவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தலைமை குருவிடம் கடிதத்தை பெற்று எருசலேம் நகரை நோக்கி பயணம் செல்கிறார். அப்போது தமஸ்கு நகரில் செல்கிற போது இயேசு சவுலை தடுத்து ஆட்கொண்டு, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேள்வி எழுப்பி சவுலை அவரும் இயேசுடைய பணி செய்ய அவர் அழைக்கிறார். இரண்டாவதாக, இவருடைய பெயரை இயேசு மாற்றுகிறார். தூய பேதுரு அவரை அழைத்து நாம் சிறப்பாக யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 42இல் நாம் வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறார், நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்றால் பாறை என்பது பொருள். அப்போ இயேசு தாம் கட்டியிருந்த திருச்சபையுடைய அடித்தளமாக, பாறையாக பேதுருவை அழைத்து அவருக்கு இந்த பெயரை மாற்றுகிறார். சவுல் அவரை பற்றி நான் தொடக்க நூல் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9இல் இயேசு அவரை தடுத்து ஆட்கொள்கிற போது, சவுலே சவுலே, என்னை ஏன் துன்புறுத்துகிறாய் என்று அழைக்கிறார். அப்போ சவுலாக இருந்தவர் இயேசு அழைத்த பிறகு தம்முடைய அவர் பெயரை மாறி பவுலாக அவர் மாற்றப்படுகிறார். இந்த பெயர் மாற்றம் பழைய ஏற்பாட்டில் வருகிற பெரிய இறைவாக்கினருடைய பெயர் மாற்றத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. சிறப்பாக அப்ரஹாமை கடவுள் அழைத்து தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 5இல் நாம் வாசிக்கிறோம். கடவுள் சொல்கிறார், இனி உன் பெயர் அப்ராம் அன்று, அப்ரஹாம் என்ற பெயரில் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்கிறார். அதே போல யாக்கோப்பிடம் கடவுள் பேசுகிறார். தொடக்க நூல் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்கிறார், இனி உன் பெயர் யாக்கோப்பு அல்ல, மாறாக இஸ்ராயேல் என்று சொல்கிறார். அப்போ இந்த பெயர் மாற்றம் பழைய ஏற்பாட்டில் வருகிற அழைப்புக்கு ஏற்ற ஒரு அழைப்பாக நாம் கருதுகிறோம். மூன்றாவது சிந்தனை, இவர்களுக்கு பணி நியமனத்தை தருகிறார். பேதுருவை அழைத்த இயேசு அவரிடம் சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று அவர் சொல்கிறார். மேலும் 16ஆம் அதிகாரம் 19இல் நாம் வாசிக்கிறோம், விண்ணரசின் திறவுகோலை நான் உடன் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்று சொல்லி பேதுருக்கு இந்த சிறப்பான ஒரு பணியை இயேசு தருகிறார். புனித பவுலுக்கு பவுலை அழைத்த இயேசு பிற இனத்து மக்களிடம் தம்முடைய பணியை செய்ய அவர் அழைக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம் 15இல் நாம் வாசிக்கிறோம். இயேசு அனனியாவுக்கு காட்சி தந்து அவர் சொல்கிறார், அவர் பவுல் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாக அவர் இருப்பார் என்று சொல்கிறார். பவுலை இதை பற்றி எழுதுகிறார். திருத்துதர் பணியில் 22-21இல் நாம் மீண்டும் பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார், இயேசு அவரிடம் சொன்னதாக சொல்கிறார், புறப்படு,
தொலையில் உள்ள பிற இனத்தாரிடம் நான் உண்மை அனுப்புகிறேன் என்று சொன்னதாக பவுல் பேசுகிறார். மேலும் திருத்தூதர் பணிகள் நூல் 26-27 நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்வதாக பவுல் சொல்கிறார், பிற இனத்தவரிடமும் உன்னை நான் அனுப்புவேன் என்று சொன்னதாக சொல்கிறார். அப்போ புனித பேதுருவை இஸ்ரேல் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், புனித பவுலை இஸ்ரேல் மக்களை தவிர மீது எல்லா மக்களுக்கும் பிற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க கடவுள் இயேசு அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதை பற்றி நாம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 7 நாம் வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் என்று புனித பவுல் சொல்கிறார். 4ஆவதாக இவருடைய இறப்பு. புனித பேதுரு ரோம் நகருக்கு செல்கிறார். ரோம் நகரில் சென்று நற்செய்தியை பறைசாற்றுகிறார். அங்கே இருந்த ரோமை பேரரசர் நீரோ அவருடைய காலத்தில் கிறிஸ்துவ மக்கள் வேத கலாவணைக்கு உள்ளாட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஏறக்குறைய கிறிஸ்து இறந்த பிறகு 64ஆம் ஆண்டில் பேதுருவை அவர் சிலுவையில் அறைகிறார். ஆனால் பேதுரு இயேசுவைப் போல சிலுவையில் அறைய தனக்கு தகுதி இல்லை என்று அவரிடம் சொல்லி தன்னை தலைகீழாக சிலுவையில் அறையும்படி கேட்டு தலைகீழாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்ததாக பாரம்பரியம் நமக்கு கூறுகிறது. அவர் இறந்து மரித்த இடத்தில் அவருடைய கல்லறை மேலே தான் இப்பொழுது ரோமை நகரில் புனித பேதுருஸ் பேராலயம், புனித பேதுருடைய பேராலயம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. பவுலும் ரோம் நகருக்கு செல்கிறார். அங்கே சென்று நற்செய்தி பணியை செல்கிறார். மிக சிறப்பாக அங்கே இருக்கிற நற்செய்தி பணியை செய்த பிறகு ரோமை நகருக்கு வெளியே அவர் அழைத்து செல்லப்பட்டு அவருடைய தலை துண்டிக்கப்பட்டு அவர் இறக்கிறார். அவர் தலை துண்டிக்கப்பட்ட பிறகு தலை பூமி மீது பட்டு 3 முறை எழுந்ததாக நம் பின்னணி அவருடைய வரலாற்று பின்னணி சொல்கிறது. 3 முறை பூமியில் பட்டு எழுந்த இடத்தில் 3 ஸ்ப்ரிங், நீர் வரக்கூடிய ஸ்ப்ரிங் என்று இருப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? புனித பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்திருக்கிறார். தூய பவுல் அவர் கலாத்திய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 13 சொல்கிறார், கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய இறந்த காலத்தில் ஒரு தவறு செய்திருக்கலாம் அல்லது பல தவறுகளை செய்திருக்கலாம். அந்த தவறுகளை நினைத்து மன வருத்தப்பட்டு ஒரு முறை பாவசனித்தனம் செய்து கடவுளுடைய மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பிறகு கடவுள் அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதில்லை. கடவுள் அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார். இயேசுநாதர் புனித ஃபவுஸ்டீனா அம்மாவுக்கு தோன்றி அவர் ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார். ஃபவுஸ்டீனா அம்மா தான் எழுதிய டைரி, ஃபவுஸ்டீனா டைரியோடைய அதில் நம்பர் 699 இவ்வாறு எழுதுகிறார். இயேசு சொல்லுகிறார், முதலில் நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், பிறகு தமிழாக்கம் செய்கிறேன். I pour out a whole ocean of graces upon those souls who approach the fount of my mercy. The soul that will go to confession and receive Holy Communion shall obtain complete forgiveness of sins. யார் பாவத்தை நினைத்து பார்த்து மன வருத்தப்பட்டு பாவசனம் செய்து நற்கருணையை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஒரு கடலை போல அந்த அளவுக்கு பெரிய இரக்கத்தை நான் அவர்கள் மீது பொழிவேன். அவர்கள் என்னுடைய மன்னிப்பை நிறைவாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்போ கடவுள் நம் பாவத்தை மன்னித்து விட்ட போது நாம் செய்த பழைய பாவத்தை நினைத்து மன வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். கடவுள் நம்மை அன்பு செய்ய நாம் செய்த பழைய பாவங்கள், அந்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பாவங்கள் நமக்கு தடையாக இருப்பதில்லை. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், ஏனெனில் அவருடைய பெயரே அன்புதான். கடவுளுடைய நாம் போற்ற பிறகு நன்றி.